நல்லவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். உள்ளே வைக்கப்படும் ஜனாசா வெள்ளை துணையில் சுற்றப்பட்டு மனிதர்கள் எல்லோரும், உறவினர்கள் எல்லோரும் கபரிலே அடக்கம் செய்து எமக்கு சலாம் கூறி பிரார்த்தனை செய்து கிளம்புவார்கள். அவர்கள் இறுதியாக நடக்கக்கூடிய சப்தம் அந்த மூமினின் காதில் விழும். அவர்கள் விழுந்து அந்த இடத்தை விட்டு சென்றவுடன் மலக்கான், 2 மலக்குகள் வருவார்கள். பேச்செல்லாம் கிடையாது. ஃபயகூலானில மன் ரப்புக், உன் ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ். வமா தீனுக், உன் மார்க்கம் என்ன? தீனியல் இஸ்லாம். وماذا وما هذا الرجل الذي بعث فيكم, இந்த மனிதர் அனுப்பப்பட்டாரே, இந்த மனிதர் யார்? هو رسول الله صلى الله عليه وسلم. وما علمك, இந்த ஞானம் எப்படி கிடைத்தது? குர்ஆனை ஓதினேன், நம்பிக்கை கொண்டேன், உண்மைப்படுத்தினேன். முடிந்தது. அவ்வளவுதான் விசாரணை, வேறு பேச்சு இல்லை. அல்லாஹ் யார் என்று கேட்டால் குழந்தை கூட சொல்லும் ரப்பி அல்லாஹ். இது என்ன பெரிய கேள்வியா? எது மார்க்கம் என்று கேட்டால் என் குழந்தை கூட சொல்லும் தீனியல் இஸ்லாம். உங்களுடைய ரசூல் யார் என்று கேட்டால் என்னுடைய குழந்தை கூட சொல்லும் ரசூலுல்லாஹ். பெரிய கேள்வியா? ஆமூமின்களே, இதுதான் உண்மையான கேள்வி. இதுதான் உங்களுடைய ஈமானின் தரத்தை அளவிடக்கூடிய கேள்வி. மன் ரப்புக், யார் ரப்பை வணங்கினார்களோ, ரப்புடைய கட்டளையை செயல்படுத்தினார்களோ, அந்த ரப்பை நினைவு கூறுவதில் உள்ளத்தின் அமைதியை தேடினார்களோ, அந்த ரப்பை நினைத்து அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ, அவர்கள் சொல்லுவார்கள், என்னை படைத்தவன், நான் நம்பிக்கை வைத்தவன், நான் ஆதரவு வைத்தவன், என் தேவைகளை நிறைவேற்றுபவன் என்று நம்பியவன் அல்லாஹ். வமா தீனுக், இஸ்லாம் எளிதான பதில் அல்ல. இஸ்லாமில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் மனதால் ஏற்று வாழ்க்கையில் செயல்படுத்தியவன் கூறுவான் தீனியல் இஸ்லாம். இஸ்லாமுடைய கடமைகளை மறுத்தவன் எப்படி பதில் சொல்லுவான்? தீனியல் இஸ்லாம். எப்படி இந்த தூதரை பற்றி என்ன சொல்லுகிறாய்? யாருக்கு தெரியும் அந்த தூதர் யார் என்று? முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? முஹம்மது ரசூலுடைய மனைவிமார்களின் பெயர் தெரியுமா இந்த முஸ்லிம்களுக்கு? முஹம்மது ரசூலுடைய பிள்ளைகளின் பெயர் தெரியுமா இந்த முஸ்லிம்களுக்கு? முஹம்மது ரசூலுடைய குணங்கள், பண்புகள், வீரம் என்று என்ன என்றால் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுடைய வாழ்க்கை எந்த முஸ்லிமுக்கு தெரியும்? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை தூக்கி எறிந்தால் எப்படி பதில் சொல்ல முடியும்? இவர் எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய வார்த்தையை அந்த நேரத்தில் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. ஃபயுனாதி முனாதின் ஃபிஸ் ஸமா. அந்த நல்லவர்கள் 3க்கும் பதிலளித்தவுடன் வானத்திலிருந்து அழைப்பு வரும், மன் ஸதக அப்தி, என் அடியான் உண்மை கூறினான், வெற்றி அடைந்து விட்டான்.
சொர்க்கத்தின் பட்டாளைகளை அவனுக்கு விரியுங்கள், ஆடைகளை அனுபவியுங்கள், சொர்க்கத்தின் கதவை கபரிலே திறங்கள் என்று சொன்னவுடன் அழகான ஒரு உருவம் அழகிய ஆடையோடு நறுமணத்தோடு வரும். நல்லவன் பார்ப்பான், யார் நீ? யார் நீ? அன அமலுக ஸாலிஹ், நீ தொழுதாயே தொழுகை, நீ வைத்தாயே நோன்பு, நீ செய்தாயே திக்ர், நான் தான் அது. அன அமலுக ஸாலிஹ். அதை பார்த்தவுடன் அவன் கூறுவான், ரப்பி அக்மிஸ் ஸாஅ, அக்மிஸ் ஸாஅ, மறுமையை ஏற்படுத்திய அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மறுமையை ஏற்படுத்து, ஹத்தா அர்ஜிஅ இலா அஹ்லி வ மாலி, என்னுடைய